வணக்கம் தம்பி ஸ்ரீராம் பாண்டிச்சேரி. ஆப்பிள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களாம்மா? உங்கள் தம்பி ஸ்ரீதர் சொன்னார். நல்லது. பிஸ்னஸ் பரவாயில்லைங்களா? நல்லா போயிட்டுருக்குதா? கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அண்ணா வந்துட்டு கரெக்டாக பண்ணுறாரான்னு தெரியல. நம்ம கிட்ட கொஞ்சம் நான் சொன்னால் கேளுங்க, அப்படி கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். பிஸ்னஸ் டெக்னிக்கல் கொஞ்சம் தெரியலனா, ஏதோ லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் தம்பிக்கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. தம்பியெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், கெடுக்கிறதுக்கு தான் என்ன அப்படியெல்லாம் கிடையாது. கூட பந்த தம்பியெல்லாம் வந்துட்டு அடிக்கடி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன், இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, சரி இருக்காது. இதில் எனக்கு அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன், கேளுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளை விட சின்ன பையன் சொன்னால் நம்ம கேட்கணுமா? எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியுமா? நான் பெரிய ஆள், எனக்கு தகுந்த ஆட்கள் கூட நான் கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மனசுங்க கூட தோணும். கரெக்டு தான், அது நார்மலாக எல்லாத்துக்குமே. ஏன்னா தொடர்ந்து உங்கள் கூட பிறந்த தம்பி சொல்லிகிட்டே இருக்கும்போது கேட்கலாம், சரி என்ன தான் சொல்கிறான், அப்படியே என்ன தான் சொல்கிறானு கேட்டு அதுக்கு தகுந்த ஐடியா முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அதில் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபா முதல் போட்டு பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஏன்னா ஓடுறது சரியில்லை, சரிங்களா? வழிமுறை சரியில்லை. உங்கள் தம்பி சொல்கிற படி கேட்டு ஏதோ குறைஞ்ச அமௌண்ட் போட்டு உங்கள் தம்பி சொல்கிற ஒரு டெக்னிக்கலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக உங்கள் தம்பி சொல்கிறது கேட்டு ஒரு முயற்சி செஞ்சு பாருங்களேன். எவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட சீனியராகட்டும், உங்களோட நண்பர்களாகட்டும், யார் சொல்லி கேட்டு நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆகட்டும், டெக்னிக்கலாகட்டும், சிஸ்டமேட்டிக்காகட்டும் சரியில்லாமல் எப்படி எதை போட்டு எதை எடுக்கலாம், எப்படி போட்டு என்ன பண்ணலாம், என்ன ரன் பண்ணலாம், எங்கே போய் நின்று அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இப்படியும் போய் லாஸ் ஆகு, இல்லைன்னா நல்லா ஓடாது, முதல் போயிட்டு இருக்குது. அதனால தான் சொல்லிக்கிறார், மோட்டிவ் கொடுத்து சொல்லிக்கிறாரு. உங்கள் தம்பி சொல்கிறத சிஸ்டமேட்டிக்காக கேட்டு சில விஷயங்கள் பண்ணி பாருங்களேன். கூட பண்ண தம்பி தானே, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு பாருங்கள். மனம் மருந்தி சொல்கிறாரு, அண்ணா பிஸ்னஸ் பண்ணுற அப்படி சரியில்லை, அதை மீதியும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிற, அப்படி மனசு நோந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு மோட்டிவ் கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வேறங்கிட்ட போய் புலம்பலாம், ஒரு மோட்டிவ் யாராச்சும் இந்த மாதிரி ஆட்கள் சொல்லும்பொழுது அண்ணா கேட்பாருங்கிறக்கு வேண்டி சொல்கிறாரு. தம்பி சொல்கிறத கேளுங்க, நிறைய டெக்னிக்கல் சொன்னால் கேட்டுக்குங்க, அதன்படி போய் பாருங்கள், சக்ஸஸ் ஆகலாம், பெரிய சக்ஸஸ் ஆகுது, சரிங்களா? கெடுக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இருந்ததுன்னா இப்படி சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி சின்ன பையன் நம்மளுக்கு சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணுறான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வேறு லெவல், நம்ம பெரிய ஆள். பிஸ்னஸில் 1 ரூபா போட்டால் 50 காசு இருக்க முடியும். தெரியுமில்ல உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை, சரிங்களா? ஆப்பிள் பிஸ்னஸ்ங்கிறது பெருசு. கஸ்டமர் எப்படி பேச என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சின்ன ஐடியா உங்கள் தம்பிக்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி.